Hello viewers, so in the video நம்ம Samsung Galaxy S9 ஓட unboxing and review video பார்க்க போறோம். So இதோட purchase box என்கிட்ட இருக்கு. So நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. Hello viewers, so now we are going to see about the S9 Samsung Galaxy S9 unboxing and review. So this is the bill and let's start. This is the box. This is the box which I have got. Written S9 and S9 Plus. Okay, let's keep this aside. Okay, then now I have the scissor here. Okay, now Samsung has updated to face unlocking, followed by Apple. See the fresh piece, which is very hot and fresh to feel. Okay, so I'm open பண்ண போறேன். பாருங்க, என்னதான் இருந்தாலும் that S8 ல இருந்த சேம் திங்ஸ் தான் இருக்கும். The small improvements and சில சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் மட்டும் இருக்கும் ஸ்பெஷலாக S9 and S9 Plusல. I have purchased S9. ஸோ ஓப்பன் பண்ணோடனே நம்ம கிடைக்கிறது வந்து இதுதான். இது என்ன, இங்கே ஒரு சிம் எஜெக்டர் டூல் நமக்கு தெரியுது. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா we have got the, I think this is the case. ஏன்னா வெரி குட் திங் ஃப்ரம் சாம்சங். ஏன்னா அவங்க எப்போவுமே கேஸ் கொடுக்க மாட்டாங்க. தே ஆல்வேஸ் டோன்ட் ஆஃபர் அ கேஸ் இது வித் தி பாக்ஸ். திஸ் இஸ் very impressed me a lot. So the paper works and this is the fresh and the hot case. See, oh wow, now I am able to see the phone now. It's really good to feel. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே S8 ஓட கம்பேரிசன் வீடியோஸ் ஏதாவது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நான் இப்போது ஓப்பன் பண்ணுறேன் உங்கள் எல்லோரும் முன்னாடியும். கவரை நல்லா பாருங்கள். இன்னொரு நல்ல குட் இம்ப்ரூவ்மெண்ட் சாம்சங்கோட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போவுமே சென்சார் வந்து they'll give it here. ஸோ அந்த ஹோம் பட்டனோட அவங்க சென்சார் கொடுப்பாங்க. இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம். திஸ் டைம் they have given the sensor here. இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே பிளாக் கலரில். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் சென்சாரிங். வெரி ஈஸியாக இருக்கும். இப்படி ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் இப்படி வச்சுக்கலாம். அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி போயிட்டு இப்படி பண்ணிவிட்டு ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒன் செகண்ட். அண்ட் ஒரு சார்ஜர், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கண்டிப்பாக. எஸ், அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் ஒன்று. அண்ட் ஒரு சார்ஜிங் சி டைப் சார்ஜிங். சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் மொபைல்ஸ். பின் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் வா, ரியலி குட். ஒரு யூஎஸ்பி கேபிள் அண்ட் ஹைடெக் ஹை ரேஞ்ச் மொபைல் ஹெட்செட் ஒன்று. சாம்சங். ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஓகே, சரி, நம்ம சீக்கிரமாக டைம் வேஸ்ட் பண்ணனா ஃபோனை ஸ்டார்ட் பண்ணலாம். வாவ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபோன் இப்போ பார்க்குறதுக்கே. இட் கண்டெய்ன்ஸ் 4K வீடியோ ரெக்கார்டிங் அண்டு ஸ்லோ மோஷன் புதுசாக சாம்சங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க S9ல். ஸோ இதோட ஸ்லோ மோஷன் எப்படி இருக்குங்கிறத அப்கமிங்கில் போடுறேன் பாருங்கள். அண்டு இங்கே ஒரு ஒயிட் கலரில் சம்திங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணால் ஆப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு
அண்டு இந்த சாம்சங்கில் இன்னொன்று நல்ல விஷயம் இன்னொன்று என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் இமோஜி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இமோஜி ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வேணால் காட்டுறேன் அது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இமோஜி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை இமிட்டேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் அது ஆப்பிளில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ சாம்சங்கில் அது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் சொல்ல முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஐ திங்க் இப்போ OnePlus 5T, S9, S8, நோட் 8, அப்புறம் ஐஃபோன் எக்ஸ் இந்த மாதிரி டாப் ரேஞ்சில் இருக்க டாப் அண்ட் மாடல் மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போது வேர்ல்டில் ஒரு பெரிய லெவலில் காம்படிஷன் போயிட்டுருக்கு. அதை பிரேக் பண்ணுற மாதிரியே இப்போ நல்ல நார்மல் பட்ஜெட்டான ரெட்மி, விவோ அண்டு Xiaomi அந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் வந்து ஈக்குவலாக காம்படிஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் முதலே சொல்லிடுறேன், நம்ம வந்து சாம்சங் பெஸ்ட்டா ஆப்பிள் பெஸ்ட்டா அப்படிங்கிற கன்க்ளூஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுன்ற ஆப்ஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை ஒரு பெரிய ஆளுங்க யாராக இருந்தாலுமே அவங்க வந்து ஆப்பிள் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் அவ்வளோ ப்ரைவசி அதில் செக்யூர்டாக இருக்கும் அண்ட் ஹேக் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் ஆப்பிளை பொறுத்தவரை. பிகாஸ் அதில் ப்ளூடூத் கூட வேறு மொபைல் கூட கனெக்ட் பண்ண முடியாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி சாம்சங்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ எல்லாரோட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம், நம்ம ஒய்ஃபை வேறு இதுக்கு கனெக்ட் பண்ணலாம், காமனாக ஒரு நார்மலான மொபைலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஹேக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி இந்த மாதிரி சாம்சங் இதெல்லாம். பட் ஆப்பிளாக சாம்சங்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் வந்து எல்லாருக்குமே எல்லாரோட ரேஞ்சுக்கும் ஏற்ற மாதிரி மொபைல்ஸ் தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ மிட் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு மிட் ரேஞ்சு, ஒரு நல்ல வருமானம் இருக்கிற ஒருத்தவங்க வாங்கணும்னா அவனுக்கு ஒரு ஆப்பிள், அந்த இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு சாம்சங் S9 அந்த மாதிரி. அண்டு இது ஒரு ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு ரெட்மி. ஸோ அந்த ஃபோன் நல்ல ஃபோன், இந்த ஃபோன் நல்ல ஃபோன் நம்ம கம்பேர் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்புன்னு என்னோட ஒரு ஐடியாலஜி. பிகாஸ் யாருக்கு என்னென்ன வேணுமோ வாங்குவாங்க. ஸோ அதிலே பட்ஜெட் வைஸ் நம்ம அதை கம்பேரிசன் பண்ணி பிரித்தோம்னா அது நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு.